தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டுடோர் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட் டேக்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாரி எது வச்சுருந்தீங்கனாங்களா அதுக்கு ரோட் டேக்ஸ் பே பண்ணுவீங்க. அதில் இயர்லி இல்லைனா குவார்ட்டர்லி ஒன்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்களே வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுடோர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு parivahan.gov.in வெப்சைட்குள்ளே போயிருங்க. வெப்சைட்குள்ளே போனதும் ஹோம் பேஜ் இப்படி இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னாக்கில் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் சர்வீசஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெல்லி, சிக்கிம் ஸ்டேட் இருந்தாக்கில் ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் ஸ்டேட் இருந்ததுனாக்கில் இங்கே அதர் ஸ்டேட்ஸுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்டர் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய வண்டியினுடைய நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வண்டி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டே இருக்கும் பே யுவர் டேக்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற இடத்துல உங்களுடைய வண்டி நம்பர் இருக்கும். பக்கத்தில் வேலிடேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணோம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் இப்போ ஜென்ரேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும். அதில் பர்மிட் டைப், பர்மிட் கேட்டகரின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கில் டேக்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் எம்வி டேக்ஸ்னு இருக்கும். அது பக்கத்தில் டேக்ஸ் மோட்னு இருக்கும். அதில் செலக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 3 months ஒன்ஸ் வந்து பே பண்ணோன்னாக்கில் குவார்ட்டர்லின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம்னாக்கில் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணணுன்னா லைஃப் டைம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து குவார்ட்டர்லி அமௌண்ட் வந்து பே பண்ணுறேன். அதனால் குவார்ட்டர்லின்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் எவ்வளோ அமௌண்ட்டுன்ற டீட்டெயில்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியுது டோட்டல் பேயபிள் அமௌண்ட்னு வந்து 4959 rupeesனு வந்திருக்கு. ஸோ இது வந்து டேக்ஸ் அமௌண்ட். சப்போஸ் உங்களுடைய ஓனர்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணுன்னாங்களா இங்கே மேலே ஓனர் வெஹிக்கல் டேக்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாவே ஸோ ஓனர் நேம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாங்களா கீழே லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததும் செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு இருக்கும். ஸோ அவங்களுடைய பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ. இப்போ வந்து கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். இதில் வந்து எஸ்பிஐ பேங்க் இருந்தாக்கில் எஸ்பிஐலே பே பண்ணிக்கலாம். இல்லை ஸோ அதர் பேங்க்கில் நெட் பேங்கிங் இருந்ததுனாக்கில் இங்கே அதர் பேங்க்ஸுன்றதை கிளிக் பண்ணி எந்த பேங்க் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பே பண்ணலாம். இங்கே ஆல் பேங்க்ஸ்னு இருப்பாருங்க, அதில் நிறைய பேங்க்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அதை சூஸ் பண்ணி மேக் பேமெண்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்கனாக்கில் பேங்க் லாகின் பண்ணுற பேஜ் போகும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணதும் பேமெண்ட் ரெசிப்ட் ஒன்று வரும், அது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.